Hey guys, welcome to your stream channel. So இன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் guys. ஒரு ப்ரோமோ வீடியோ தான். என்னடா ப்ரோமோ வீடியோன்னு கேட்டால் இது ஒரு பார்ட் 2 எடுக்கிறாங்க இந்த படத்தில். என்ன படம்னு பார்த்தா கட்டா குஸ்தின்றது தான் பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் let's get into it. 3, 2, 1, let's go. ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, how are you? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உட்கார். தேங்க் யூ சார். அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்ல சார். இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? அதுவும் இல்ல சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்ல சார். அப்ப வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2வா? பாட்டுவா நல்ல விஷயம் தான். சித்தப்பா நான் இருக்குடா பாட்டு எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் இது வேற வண்டியா ஏன் எடுக்கூடாது? பாட்டு நல்லா தானே போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? டைரக்டருக்கு ஃபோன் போடுங்க. பாத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்ல சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம் தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனா சேர்ந்திருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டம். உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளையே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்லுவேன். சார், என் அனுபவத்துல சொல்லுவா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருங்க. அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, இந்த கான்செப்ட வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. Kata Kusti Part 2 second round. Hugo is car insurance that lets you Okay. Alright, actually பார்த்த வரைக்கும் guys இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 ஓட ப்ரோமோ இட்ஸ் நைஸ். ஓகேயா, என்ன பிரச்சனைனா ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்க்க போனால் இட்ஸ் நாட் அ ஹீரோ ஓரியன்ட் மூவி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீமேல் ஹீரோயின் ஓரியன்ட் மூவி மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதால் தான் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த ஹீரோன்ற ஒரு கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரியே வந்தது எண்ட் ஆஃப் த டே. எனக்கு பார்க்கும்போது பர்சனலி நான் அப்படி தான் அந்த படத்தை ஃபீல் பண்ணேன். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் மூவி. ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் அ ஹைப்பான மூவியெல்லாம் சொல்ல வரல. எனக்கு பர்சனலி ஐ லவ் தட் மூவி. ஓகே, ஒரு ஃபன்னான என்டர்டெயினாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஈஸியான ஒரு ஸ்டோரி லைன், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஆனபடியா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ பார்ட் 2ன்றது இப்போ என்ன சொல்கிறது, எல்லோரும் பார்ட் 2 அதுலேயே தான் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பார்ட் 2 நிறைய பேர் இந்த படமோட அந்த கான்செப்டே முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் அந்த பேரை வச்சு வேறு ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆனது. இட்ஸ் நாட் ஈவன் கனெக்டட். இது ஏன்டா பார்ட் 2 எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மூவியும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடக்கூடாது. ஸோ ஏன் எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரோமோ மட்டும் பார்த்தா ஐ லைக் இட். கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. மற்றபடி ஐ லைக் இட். பட் அதில் ஒரே அதை ராட்சசன் 2 அதை மட்டும் ப்ளீஸ் பார்ட் 2 எடுங்க. அந்த படம்லாம் வேறு லெவலுங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ
கிட்டடியில் இப்போ நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் அதுக்கான ஒரு எஃபர்ட்டும் நான் நடுவில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நான் எடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். ஸோ see you on next video.